ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சுங்க டிமஸ் லைவ்ல சீசன் 2ல எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Black and white. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. இந்த வீட்ல இருந்து எத்தனை பேர் காணாம போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? தந்திரக்காரி, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? கண்டுபிடிச்சிருக்காங்களே, அப்புறம் எப்படி? மாறிட்டாங்களா அவங்க இவங்களா? இதுதான் யோகி மோத்தோவோட வீடு. நைட் எப்படி வருது, பகல் ஒண்ணுமே இல்லை. சரி சரி, எனக்கு பதில் சொல்லு. யாருக்கு இந்த கடிதங்களை எல்லாம் நீ எழுதிக்கிட்டு இருந்த? ஆமா, உன்னோட பேரு என்ன சொன்ன? ஞாபகம் வந்துருச்சு, மாக்கியோல. எனக்கு பதில் சொல்லு, மாக்கியோ. நான் யாருங்கிறதுக்கே சுத்தமா மறந்துட்டேன்னு எனக்கு தோணுது. இவனும் ஒருத்தரை இப்ப நியாயமான ஓசியோட மனைவி ஹினாட்சுருவை தேடணும்ல. என் ஷாமிசான் கோட்டோ திறமைகளை வளர்த்துக்க நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரம் முடிவெடுக்கணும். இது பாட்டி ஆட்டி நடக்கிற மாதிரியே இது. என்ன பண்ண போறேன்? இங்க வந்ததுல இருந்து நானும் உன்னிப்பா கவனிக்கிறேன். ஆனா ஹினாட்சுருவை பத்தி ஒரு விஷயமும் கிடைக்கல. இந்த வீட்டு முதலாளி அம்மா இறந்து வேற 2 நாள் ஆகுது. எல்லாரும் சோகமா இருக்காங்க. இவங்களை கொண்டுட்டு தான் வெளியே வந்துச்சு போல இருக்கு. ஆமா, எனக்கு ஷாப்பு காது இல்ல. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. யாரோ வர மாதிரி தெரியுதே. ஓகி மோட்டோ வீட்ல எல்லாரும் எப்பவுமே பரபரப்பா இருப்பாங்க. எப்படியாவது அவருக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி ஆகணும். லார்ட் டெங்கன், நீ கொஞ்சம் அசைஞ்சா கூட உன் உடம்புல இருக்க உறுப்புகளை நான் இறுக்கி செயல் எடுக்க வச்சிருவேன். அந்த அம்மா வச்சுட்டு போன சாப்பாடு இதான் போல இருக்கே. அப்படின்னா இதான் மாக்கியோட அறையா இருக்கணும். விசித்திரமா இருக்கே, ரொம்ப விசித்திரமா தோணுது. ஏதாவது பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்களா? சரியா தெரியல. சென்ஸ் பண்ண முடியும் தானே. எனக்கு என்னமோ இது சரியா படலையே. அதுக்கு அவன் சட்டப்படாமல் தெரியணும். எதுவுமே பண்ணாம இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? இது நான் கிடையாது. காத்து, ஆனா ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்கேன். இந்த ரூம்ல எப்படி வருது? வரணும் மேல மேல வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, பரணிக்கு மேல இருந்து பயங்கர அதிர்வா இருக்கு. பகல் டைம்ல தான் கண்டிப்பா திடீர்னு தான். எங்க போகுது, எங்க ஓடி போகுது? வழி விடுங்க, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன வரும்? பகல் நேரங்கிறதால மேல தப்பிச்சிருச்சா? ஆனா இதான் கிடக்கல, அது கீழே இறங்கி வந்துதான் ஆகணும்.
அழகான ஒரு சின்ன பொண்ணு. போடு. பரவாயில்ல வாங்கட்டும். அடடா சொதப்பிட்டே. அது கீழே இறங்கி போகுதே. வந்து பந்தா போகுது போல. அந்த பக்கம் எந்த பக்கம் என்னால அது உணர கிளட்டுறா. முடியலையே. என் கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சே. அடச்சே, ஜனங்க குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே. சரி இங்க ஏதோ பிரளயமே நடந்துச்சோ? அப்படி இங்க என்னதான் நடந்துச்சு? என்ன நீ யாரு கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா என்ன? உனக்கு ஒண்ணு ஆகலையே? எதுக்காக? நீ நல்லா தானே இருக்க? இங்க பாரு, நீ அழாத சரியா? நான் உன் மேல கோவப்படவே இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. நீயா என்னோட அறைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க இருக்கா? அப்ப இன்னும் கிட்ட டேமன், என் பின்னாடி நிக்கிறது ஒரு டேமன். இது மனுஷங்களோட குரல் இல்ல. அவ வாயை அப்ப நிறைய இருக்கோ? அவ இருக்கிறது எனக்கு தெரியலையே. எப்படி இது சாத்தியமாச்சு? இது நல்லதுக்கே இல்ல. இந்த மயான அமைதி என்ன ரொம்ப பயமுறுத்துது. பயந்த பிள்ளை வேற சமாளிக்கணும். ஒருவேளை இது அப்பர் லெவல் டேமனோ? கண்ணில் எதுவும் எதுக்கு தெரியலையே. உனக்கு காது செவிடா என்ன? நார்மல் டீமன் தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு முந்தா தான் இங்க வந்தா. அவளுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? உங்க அனுமதி இல்லாம வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. இந்த அறை ஒரு மாதிரியா இருந்தது. இந்த சின்ன பொண்ணு வேற அழுதுட்டு இருந்தா. அதான். என்ன இவ்ளோ அசிங்கமா இருக்க நீ? உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு நீ செத்தே போகலாம். என்ன இது உன் தலைமுடியோடைய நிறம்? தனியா தெரியணும்னு நினைக்கிறியா? நீ சொல்றது உண்மைதான். இந்த அறையில எல்லாம் செதறி போய் குப்பையா தான் இருக்கு. உன்னை இந்த அறையை நான் சுத்தம் பண்ணதானே சொல்லியிருந்தேன். கொத்தத நிறுத்து. ஒழுங்கா இந்த அறையை சுத்தம் பண்ணு. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்பவே சுத்தம் பண்ணு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உடல் போய்க்கல. என்ன தயவு செஞ்சு அவ மேல இருந்து கையை எடுத்துருங்க. முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் தைரியம் வந்துருக்கு. இது பேரு வந்த வேலை என்னன்னே மறந்துட்டு நிஜ வேலைக்காரனா அப்பா. முதலாளியம்மா, நான் வரண்டாவ மிசுகுடி மிசு ஓகே எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். பூக்களை மாத்தி தண்ணி கூட ஊத்திட்டேன். என்ன அதுக்குள்ளயா? அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அடுத்தது அது வேறே இல்லடா. சுட சுட டீயும் கொண்டு வந்துட்டேன் முதலாளியம்மா. உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறனோ? அதெல்லாம் இல்ல முதலாளியம்மா. அடுத்து கலந்து என்ன கொடுத்துருப்பானோ? முதலாளியம்மா? அடுத்து என்ன முதலாளியம்மா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறேன். ரொம்ப வேகமா வேலை செய்யற, ரொம்ப புத்திசாலியாவும் இருக்க. அந்த புது பொண்ணு வீட்டையே உடைச்சிட்டாளா? அவளுக்கு கடினமான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏய் யுனோகோ, என்னடா பண்ற? பண்ணிட்டு இருக்க? யோகா பண்றோம். என்னால உணர முடியலையே. எங்க போச்சு அந்த டீமன்? ஓ, காலை வச்சு சென்ஸ் பண்ணுகிற.
கேஞ்சரை மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் வரும். என்ன சொன்ன நீ? மறுபடியும் கொஞ்சம் சத்தமா சொல்லு. அவ மேல இருந்து கையை எடுத்துருங்க. இவ்ளோ பக்கத்துல நான் நினைச்சதை விட ரொம்ப அசிங்கமா இருக்கு. கையெடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ? நீ உடனடியா நிறுத்தியே ஆகணும். எதை நிறுத்தணும்? இங்க இருக்கிறவங்கள காயப்படுத்துறத நிறுத்தணும். வேற வழி இல்லாம அவங்க அஷினோக்கி போக விடக்கூடாது. தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் உன்னோட தொல்லை தாங்க முடியாம கூட தற்கொலை பண்ணிருக்கலாம். டீமன் தெரியாம தான் பேசுனுங்கிறாங்க. நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது முதலாளி. அப்ப நீங்க எனக்கு துணையா இருக்க மாட்டீங்களா? என்ன வெறுப்பேத்துனது அவங்களோட தப்புன்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் எல்லா வகையிலயும் நான் உனக்கு சாதகமா தான் இருந்திருக்கேன். ஆனா உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல நான் உன்னை பாதுகாக்க மாட்டேன். கொண்டுட்டா போல. யாருடைய வருமானத்துல இந்த வீடு எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தப்ப தேநீர் விடுதி வச்சிருக்கிற பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அவங்களுக்கு ஞாபக மறதி அதிகமா இருந்தது. ஆனா எனக்கு ஒரு உயிரான பத்தி சொன்னாங்க. அபரிவிதமான அழகுள்ள பெண்ணு அவங்க. ஆனா அவங்க இயற்கைக்கு மாறா இருந்தாங்களாம். சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டி அந்த மாதிரி உயிரான்களை நிறைய பார்த்திருக்கிறதா சொன்னாங்க. இந்த உயிரான்ஸ் எல்லாம் ஹிமேன்ற வார்த்தைய அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுப்பாங்களாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா தலைய ஒரு பக்கமா சாச்சி கீழே இருந்து மேல வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி பாப்பாங்களாம். அது அவங்களோட விசித்திரமான ஒரு குணமா. அப்படிதான் பாக்குறோம். நீயும் அப்படிதான் இருக்க. நீ யாருன்னு சொல்லு. பல வருஷமா வேறா போல. ஒருவேளை நீ மனுஷியே கிடையாதா? சொல்லு. நீ எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சிட்ட. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாய் மூடிட்டுல இருந்திருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமா வாழ்றதுக்கான வழி. இது வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் அப்படிதான் மேல இருந்து போட்டிருக்கேன். அவங்க தெரிஞ்ச வெளியே சொல்லியிருந்தான், அவகிட்டே சொல்லி ஆனா மாட்டேன். என்ன பண்றது? நான் நினைச்சதை விட நீ பெரிய முட்டாளா இருக்கே. முன்ன பின்ன நீ யோசிக்கவே மாட்டியா? ஆனா பார்த்தா பாவமா இருக்கு. நீ இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி காஞ்சு போன வயசானவங்களோட சது ருசியே இருக்காது. அப்படிப்பட்ட உன்னை நான் என் வாயில வைக்க மாட்டேன். எனக்கு அருவருப்பா இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. இனி சந்திக்கவே மாட்டோம். அதான் டீமனா இருக்குன்னு நினைச்சா. மூசா. நீ எப்படி இருக்க? மூசான் அவர்களே, பல மனிதர்களை நீ விழுங்கிட்டேன்னு எனக்கு தெரியுது. முன்னை விட அதிக சக்தி உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆமா, அதுக்கு நீ அலட்சியமா இருக்க கூடாது. எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கும் போதுதான் உனக்கு ஆபத்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. டீமன் அழிக்கிற கூட்டத்துல இருந்து ஒரு திறமைசாலி ஒரு அஷிராவால உன்னை ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இன்னொரு பக்கம் அந்த மாதிரி அஷிராவை தவிர மற்றவங்களால உன்னை ஒரு மனுஷியா தான் பார்க்க முடியும். எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. ரத்தம், வியாதி, உயிரினம் மட்டும்தான் வித்தியாசமா தெரியும். அதை பத்திலாம் மனுஷங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. சவுண்ட் ஆஷிரா பத்தி தான் பேசுறானா? டாகே, சொல்லுங்க மூசான் அவர்களே. உன் மேல நான் அதிக அளவுல நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் அளவுக்கு யாரும் அழகும் கிடையாது, பலசாலியும் கிடையாது. இது வரைக்கும் நீ 7 அஷிராவை அழிச்சிருக்க. 7 அஷிராவா?
இனிமேலிருந்து நீ இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவளா மாறப் போற. இன்னும் கொடூரமானவனாயிடுவ. நீ ஒரு அசாதாரணமான டீமனா இருப்ப. என்னடா பாராட்டுறானேன்னு பார்த்தா 7 பேரை கொண்டு இருக்கு. ரொம்ப டேஞ்சர் போறாங்க. பழகுன மாதிரி இனிமேல் என்ன தொடாத. எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? அசிங்கம் பிடிச்சவளே, உனக்கு கடினமான முறையில தான் ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும் போல. நான் கத்து கொடுக்கறேன். வர பீமே போயிடான். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அந்த சின்ன பொண்ணை மன்னிச்சிருங்க. வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான நேரமாச்சு, கதவை திறக்கணும். கண்டிப்போட நான் அவளுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு அவளை விடுங்க. இப்போ தொழில் நடந்தே ஆகணும். தயவு செஞ்சு அவளை விடுங்க. அதுக்குள்ளேயா நைட் ஆயிடுச்சு? புதுசா வந்த பொண்ணுகிட்ட நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு கடினமா நடந்துகிட்டேன் போல. அவ காயங்களுக்கு மருந்து போடுங்க. எதிரிங்க, நீங்க என் முன்னாடி தலைவனுங்களாமா? நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சமீப காலமா மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடுது, அதனாலதான் கோவம் வருது. சரி, நான் வேலைக்கு போறேன். இந்த இடத்த சுத்தம் பண்ணிடு. சரி. உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. வர பீமேக்கு இனிமேலாவது யாரும் கோவற மாதிரி நடந்துக்காதீங்க. இப்போ 7 லட்சம் ரூபா கொண்டதான் டவுட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காயம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுக்கு மயங்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னமோ இது நாடகம் மாதிரி தெரியுது. இவ சாதாரணமான ஆள் இல்ல. கண்டுபிடிச்சிட்டான். டீமன் ஸ்லேயர்ஸ். ஆனா ஹஷிராவோட திறமெல்லாம் இவகிட்ட இல்ல. இவ்வளோ கண்டுபிடிச்சவா அது பையன்றது தெரியல. டீமனா இருந்தேன், வெக்கமா இல்லை. கொஞ்சம் நேரம் எடுத்தா கூட பரவாயில்ல. உள்ள ஆள் வர ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, வந்துகிட்டே இருக்கட்டும். அப்பதான் எல்லாரையும் கொன்னு கொன்னு என்னால முழுங்க முடியும். இது ஒரு துர்நாற்றம் வருதே இந்த ஊர்ல, அதுவும் இரவு நேரத்துல. காத்துல இந்த துர்நாற்றத்துக்கு என்ன அர்த்தம்? மேலதான் இருக்குன்னு அர்த்தம். செங்கோ செங்கோ, நல்ல வேலை. உனக்கு ஒன்னும் ஆகலையே செங்கோ? பட்டர்ஃப்ளை கார்டன்ல இருக்க 3 பொண்ணுங்க மாதிரியே இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு? செங்கோ, உன்னை அவங்க அடிச்சாங்க. அதுலதான் நீ மயக்க போட்டு விழுந்துட்ட. ஓ ஆமா, என்னோட பேரு சென்கோ இல்ல. நான் ஆம்பளையா மாறின மாதிரி கனவு வந்துச்சு எனக்கு. உனக்கு நாங்க உணவு கொண்டு வந்திருக்கோம், மறக்காம சாப்பிட்டுடு. இத உன்னோட கண்ணத்துல வச்சுக்கோ. நீ நல்லா இருக்கியா? இருக்கு. அடி ஒண்ணும் மோசம்லாம் இல்ல, பரவாயில்ல. செங்கோ, ரொம்ப நன்றி. எனக்கு உதவ வந்ததுக்கு உனக்கு கிடைச்ச பரிசு இது. எந்த ஒரு ஆணும் ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னா ஓடோடி வருவான். அதுதான் ஆம்பளை பசங்க. ஆம்பளைத்தனமா? அதாவது உள்ளத சொன்னேன். ஒரு மனுஷியா இருந்தா அக்கா மாதிரி நான் எங்க வீட்டுக்கு பெரிய பொண்ணு. யாராவது அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. அது இயற்கை தானே. அது உண்மை கிடையாது. இங்க இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுள்ளவள இப்பதான் நாங்க பாக்குறோம். சரி, நாங்க போயிட்டு வரோம் செங்கோ. உடம்ப பாத்துக்கோ, நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துக்கோ. சரி, ரொம்ப நன்றி. தம்பி தான் பாவத்தில் இருக்காரு, உஷாராகணும். வந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு பயங்கரமாக இருந்ததுங்க. போன எபிசோடு ஃபன்னாக போச்சு. பட் இந்த எபிசோடு வந்து அவளை பற்றி கேள்விப்பட எல்லாமே டேஞ்சர் ஆகுது. ப்ளஸ் வந்து நம்ம சாதாரண டீமனாக தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அப்பர் டீமன் தான். அதுவும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மூசான் வந்து இது வரைக்கும் எந்த டீமனையும் பாராட்டினதே இல்லை. வந்தால் கழுவி ஊற்றுவான், அடிப்பான், அப்படி தான் இருக்குது. பட் இந்த டீமன் என்னோட இவ்வளோ பாராட்டுறானேன்னு பார்த்தா 7 அஷ்ராவை கொண்டு இருக்கான்.
இப்போ எவ்வளோ மோசமானவ இங்கே என்னடாலும் நம்ம பசங்களை கூட்டு சவுண்ட் ஐஸ்வர்யா ஒத்த தான் வந்திருக்காருன்றது வந்து நம்ம தான் வந்து மாட்டின மாதிரி இருக்குது. இவ்வளோ சமாளிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுற இப்போ ஒய்ஃபும் அவ பிடியில் இருக்காங்க, அவங்களையும் காப்பாற்றி ஆகணும். ஸோ டோட்டலாக சிக்கலாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அவன் நடந்துக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்றும் பேச தெரியும். மேபி பகலில் இவங்களுக்குலாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அடக்கி வாசிக்கிறான். பட் மூமெண்ட்டில் கூட வந்து 7 ஐஸ்வர்யா பண்ண ஒரு பயங்கரமான இது டீமன் அப்படின்றது ஃபீல் ஆக மாட்டேங்குது. மேபி இப்போ அவள் பவரை காட்டுறப்ப தான் அது என்ன நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு பிரச்சனை ஜெனிஸாவும் மாட்டிக்கிட்டான். கரெக்டாக வந்து அடித்தவொடனே வந்து சாதாரண ஆளாக இருந்தால் இப்படி இருக்காதேன்றது சென்ஸ் பண்ணிடுச்சு. அதேமாதிரி ஐஸ்வர்யாவும் கிடையாது, இவன் அதுவும் கீழே தான் இருப்பான், டிமன்ஸில் யாராக இருப்பான்றது கரெக்டாக சென்ஸ் பண்ணிடுச்சு. கடைசியில் பிடிச்சிச்சு. ஸோ இப்போ இவனும் மாட்டிக்கினான். இன்னும் இது வந்து கஷ்டமாக தான் போகுது. இது என்ன நடக்க போகுதுன்னே தெரில. டோட்டலாக இப்போ ஒய்ஃபும் அவன் கையில் தான்ங்கிறாங்க, இப்போ நம்மளும் அவங்கள்ட்ட தான் இருக்காங்கன்றப்போ இவர் ஒத்த ஐஸ்வர்யாவை வந்து என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. என்னமோ எல்லாமே நெட்டிவாக தோணுது. இப்போ தான் ஒருத்தர் இழந்தோம், திரும்ப இவருமான்ற மாதிரி இருக்குது எனக்கு. பார்க்கலாம் நடக்குது. ஸோ அந்த லேடி தான் தப்பு பண்ணிட்டாங்க, வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ தப்பாக இருக்கே, இது வந்து அதிகாலத்து ஒரு இது, அந்த பிகே நீ பண்ணிகிட்டு இருக்க, அப்போ எத்தனை வருஷமாக இருக்கனா நீ வந்து மனுஷே கிடையாதுன்றதை சென்ஸ் அது மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், போய் அவங்கள்ட்டே அவள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கொண்டுட்டா. ஸோ அது வெளியே தெரிஞ்சிருந்தால் மேபி எல்லாம் கொஞ்சம் உஷாராகலாம். அப்படியே இருந்தாலும் யார் நம்ப போகிறா, டீமன் அது இருந்தாலும் நம்ப போகிறதில்ல. பட் அது ஒன்றுமே வெளியே தெரியாமல் இப்போ இருக்குதுன்றது தான். மகா நடிகையாகிறா, என்ன நடிப்பு நடிக்கிறா, அந்த சைடு ஆக்ரோஷம், இந்த சைடு அப்படியே குழந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணால் பயங்கரமாக இருக்குது. அதான் இத்தனை வருஷம் நான் தான் சர்வே பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா பழகுது பல வருஷமாக, இங்கேருந்தே ஆண்டுன்னு இருக்கா. மூசான்ட்டு வேறு நல்ல பேர் இருக்குது. என்ன நடக்க போகுது. ஆனால் மூசான் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தா, ஒரு ஐஸ்வர்யாவால் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது நம்ம சவுண்ட் ஐஸ்வர்யாவை தான் சொல்கிறாரா இல்லை வேறு ஐஸ்வர்யா சொல்கிறாரா, யாரை சொல்கிறான்றது தெரியல. இன்னும் அது ஒரு விஷயங்குது. இங்கே இன்னும் சீக்கிரமாக ஜெனிஸோ மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, 2 பேருமே முடிஞ்சிச்சு. இங்கே வந்து டேஞ்சரோ தான் என்ன வேலைக்கு வந்து என்னடா வேலை பண்ணுகிறேன்ற மாதிரி இருக்குது. அங்கேயே அந்த ஆளாவே செட்டில் ஆகிட்டான், வந்த வேலையை மறந்துட்டான் என்னன்னு தெரியல. அதுக்கு தான் அவனும் ட்ரை பண்ணுறான். அந்த பேச்சு அவர் எடுக்க மாட்டாங்க, அவனுக்கு கேட்க மாட்டேது. அவன் என்ன பண்ண இவங்களுக்காக எது தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதான். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.